அனைவருக்கும் காலை வணக்கம். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு, படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் சூர்யா சுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்களுக்கு, அதுவும் புது இயக்குனர், சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கும் சரி, இந்த பூஜைக்கும் சரி, சிறிய படமெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மதிச்சோம் வர்றதுக்கு. நானும் சரி, இயக்குனர் உதயகுமார் சார் அவரும் சரி. நிறைய படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்த மாதிரி படம், சில என்ன டைட்டிலுங்கிறதே பூஜை வந்து தெரியும். என்ன நைட்டு கூப்பிடுவாங்க, சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யார் டைரக்டர் என்ன படம்னே தெரியும். இதுவும் வந்து தான் சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க. ஒன்று, இவங்க வந்து நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஷன் மாதிரி சுருக்க நீட்னு வைக்கல. நீட்டு தான் டைட்டில். நம்ம ஏமாத்துறாக்காக அதுக்கு விளக்க வர திருக்குறளுக்கு விளக்க வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிருக்காங்க. என்னுக்கு என்ன நியாயம், ஓகே. எதுவும் என்ன, ஈக்கு என்ன போடலாம், எது பாருங்க. ஓ, எதுவும் ஈ, ஓகே. இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது, ஓகே. எங்களுக்கு ஓகே. தெரியாதுக்கு ஒரு 10 15 வார்த்தை தேடிப்பாங்க, ஓகே ஓகே. டீக்கு தெரியாது, நீட்டுன்னு வச்சு விட்டு நம்ம ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டில். அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன நீட்டு அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா. சிலது நமக்கு நியாயம் தெரியும், அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும். சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும், சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு, நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம். பொது சமூகத்தில் அது ஒரு நியாயம் தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் ஒன்று சொன்னார். அவர் வந்து ஒரு சாதனையாளர், லெஜண்ட். அதனால் ஒரு அனுபவ ஒரு அறிவுரை மாதிரி சிரிப்பு சொல்லிக்கிறார். என்னன்னா இவர் மேலே உள்ள அக்கறை. நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிருவோம், நாளைக்கு அது வந்து பிரச்சனைக்குள்ள ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர், சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுலேருந்து அது கடந்து வர மாதிரி பட முடியும். அவ்வளோ மேட்டும். நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் போய் மாட்டிக்குவோம். சிலது எல்லாம் ரத்தம், இப்போ பார்த்தா தெரியல, துள்ளு ரத்தம். என்ன அந்த ஐர மீன் மாதிரி ஐர மீன் உள்ட்டா போய் மாட்டிக்கும். அது 10 கட்டைம்பாங்க. அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டத்துக்கு போகாது, அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த 10 கட்டை வச்சு அதை மைண்ட் வச்சு அந்த 10 கட்டுக்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி வந்து இள ரத்தம். உதயகுமார் சொன்னதான். நீங்கள் கருத்து எதுனா சொல்லலாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு படுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். அது போய் இந்த சென்சார் இடத்துல போய் பார்க்கக்கூடாது. அது நீங்கள் அதை வச்சுட்டே நீ படம் பண்ணுங்க. அது வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள், நீங்கள் தயாரிப்புள்ளதாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. அன்றைக்கி மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட். இன்றைக்கி சமூகத்தில் 2 விஷயம் தான் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே 2லேயும் போகுது. இப்போ யாரும் சேமிக்க முடியாது. நடுத்தர பக்கத்தில் உள்ளவங்க சேமிக்கவே முடியாது. ஏன் சேமிக்க முடியாதுன்னா, ஒன்று பசங்களை படிக்க வைக்கிறதுல போயிடுது, இல்லை யாருக்காவது இப்போது ஒரு நோய் வந்துட்டா முடிஞ்சு. ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்தாலும் முடிஞ்சு. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிடுறாங்க நம்மளை. அப்போ இன்றைக்கி கல்வியும் மருத்துவம் தான் அடுத்தர மக்கள்
நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது. அப்போது கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு மருத்துவ கல்விங்கிறது ரெண்டு சேர்ந்து வச்சு. அப்போ அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அதில் வந்து மக்கள் நேசம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தால் நிறைய உயிருக்கு ஆபத்து வருது. அறகுறையாக படித்தவன், பணம் கொடுத்து டாக்டர் ஷீட் வாங்கி படித்தவன், இவங்கனால தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்வது இவங்களால தான். அப்போ தகுதியான டாக்டர் வரணும், தகுதியான மருத்துவம் இருக்கணும். இது உயிர் பிரச்சனை. மற்ற வியாபாரம் இதுங்க வேறு, மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது. அப்போ அதில் தகுதியானவன் தான் அந்த சீட்டில் உட்காரணும். நிறைய போல் டாக்டர்னால எவ்வளோ சீரழிஞ்சு. முன்னெல்லாம் ஒரு மருத்துவத்தை போவோம், பெருசாக படிச்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா, வந்தோடனே நாடு பிடிச்சி பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கு நீட்டுங்க அம்மாங்க, தொண்டைக்கு டார்ச்லைட் அடித்து பார்ப்பாங்க. சிலது நம்மளை அப்படியே 4-5 டெஸ்ட்டு அவங்கள பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் விசாரணை இருக்கும். விசாரணைக்கு அப்புறம்தான் அவர் பேனாவை எடுத்து மாத்திரை எழுதுவார். அப்போ இவ்வளோலாம் விசாரணை பண்ணி ஒருத்தர் மாத்திரை எழுதும்போது அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது நம்ம நம்பிக்கை சாப்பிடுவோம். நம்பிக்கை வந்துடும், எல்லாம் கேட்டு பண்ணாருங்க. அந்த நம்பிக்கையில் தான் குணமாமே தவிர அந்த மாத்திரை இல்லையே அல்ல. இப்போ என்ன பண்ணுறான், போனவுடனே என்ன சார் நேற்று ஃபீவர் சொல்லும்போது எழுத ஆரம்பிச்சிடாப்ல. அப்படியா அவன் சொல்லிட்டு இருக்கான், அவராக வீட்டில் இருக்காரு, இது வாங்கி சாப்பிடுங்க, அது இந்த மெடிக்கலில் வாங்குங்கிறாங்க. அது வேறு கீழே சைன் பண்ணி கீழே வந்து 10ஆம் மெடிக்கல் சொல்லி இங்கே வாங்க அடுத்த தெருவில் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த மருந்து இங்கே கிடைக்கும் போல இருக்குது, எல்லாருக்கும் மெடிக்கலும் கிடைக்கும், இவன் இங்கே கமிஷன் வச்சுக்கிறது. இப்போ நம்ம என்னடா சொல்ல முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டவுட் ஊற்றுல அந்த டாக்டர் நம்பிக்கலாம் போகுது. அப்போ அவன் எழுதுறது மாத்திரை சரியாக இருந்தால் கூட சரியாக வராது. ஏன்னா டாக்டர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரலை. அப்போ டாக்டருங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையானவனாக இருக்கணும், அவன் தகுதியானவனாக இருக்கணும். அப்போ மருத்துவங்கிறது மிகப்பெரிய விஷயம், உயிர் பிரச்சனை. நம்ம நம்பி நம்ம உயிரை வந்து நம்ம உடம்பை உயிரோட நம்பி ஒப்படைக்கிறோம். அப்படியா எப்படி இருக்கணும், அதுக்கு தகுதியான படிப்பு வேணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம 10th ஃபெயில் ஆனதுக்கு நிறைய பேர் இறந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்னடா 10th ஃபெயிலாக போயிட்டான். ஆண்கள் அதிகமாக இருக்குல்ல, லேடிஸ் நம்ம அதிகம் கேள்விப்படும். +2 ஃபெயிலாக போன சில பெண்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எங்கேயாவது டிகிரியில் எனக்கு இத்தனை இது இருக்கு அரியர்ஸ் இருக்கு நான் தற்கொலை பண்ணியிருக்கானா? பண்ண மாட்டான். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் தேர்வாக போய் யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஏன்னா அந்த டிகிரி முடிக்கும் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வேறு. அந்த தற்கொலை ஃபெயிலாக போனதுக்கெல்லாம் உயிரை வராது. எங்கே வரும்னா 10th +2 நீட்டுங்கிறது அந்த +2 பாட்டு தானே, அதுக்கப்புறம் போகிறது தானே. அந்த ஏஜ் இப்போ ட்ரெயினில் சாங்கில் போட்டாங்க, அனிதா தமிழ்நாட்டே உழுக்குன ஒரு மரணம். இன்ன வரைக்கும் அது நான் அனிதா சகோதரி அனிதா இருந்து எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த மரணத்தை தான் நம்ம வந்து பதிவாக போட்டுக்கிருக்கோம். எது நான் ஏன் சொல்கிறேன்னா, மரணம் வந்து தீர்வாயிடுறது, ஒரு மரணம் தீர்வாயிடுறது. அப்போ நீட்டு வந்து அது இவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த மாணவி வந்து தற்கொலை போடாமல் அதை எடுத்து போராடிக்கணும். அதுதான் வெற்றி அந்த பொண்ணுக்கு. இறப்புங்கிறது நம்ம வந்து இப்போவே நியாயம் இல்லை, இங்கே யோசிக்கிறபோது பின்னாடி. அப்போ இறப்பு தீர்வாயிடுறது.
இன்றைக்கி அந்த பொண்ணு இறப்பை வந்து நம்ம ஒரு அனுதாபத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்குமே தவிர அது ஒரு மூலதனம் வச்சு தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகுமா? நான் சொல்கிறேன், நான் இதுக்காகத்தான் இருக்கிறேன். இது ஒரு பதிவு. அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்திருந்தா அது வீரியமாக இருந்திருக்கும் சொல்கிறேன். அதனால் வெறும் இந்த தோல்வியை தாங்காமல் இறந்து போகிறதுலாம் மிகப்பெரிய வேதனை. அந்த குடும்பத்துக்கு இது என்ன ஈடு செய்ய முடியாது. அதனால் மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் தோல்வியடைஞ்சதுக்கெல்லாம் மனம் உடையக்கூடாது. அதுக்கு போயெல்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம். அது இதுக்குமே நடக்கக்கூடாது. இன்னொன்று, கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நிதி கொடுக்கறது, அதுக்கு இது பண்ணி ஊக்குவிக்கிற மாதிரிலாம் அது பண்ணும்போது என்னென்னா தப்புலாம் தெரியுது. அரசு வந்து அதுக்கு தவறுன்னு கண்டிக்கணும். முதல்வரோ மற்ற மந்திரிகளோ அதுக்கு ஒரு அறிக்கை விடணும், ஸ்பீச் கொடுங்க. அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்க. நம்ம எதுக்கோ கொடுக்குறோம். மாணவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. தேர்வு தோல்விங்கிறது வாழ்க்கையில் தோத்ததா இல்லை. வாழ்க்கை வெற்றி எத்தனையோ பேர் படிப்பு தோத்தவங்க தான், படிக்காதவங்க தான். எத்தனை உதாரணம், காமராஜர் உதாரணம், இந்த நாட்டை ஆண்டிருக்காரு. இதெல்லாம் பொறுப்பில் உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க இதைத்தாங்க பேசணும். நான் அதை ஒழிச்சிருவேன், இதை ஒழிச்சிருவேன், அவனத்துக்கு உள்ளே வச்சிருவேன், இவனத்துக்கு உள்ளே வச்சிருவேன், இது அவங்களுக்கு தேவை? அப்போ அனிதா மாதிரி இந்த மனமுடைந்தவர்களுக்கு தெம்பு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியாது கவர்மெண்டோட பொறுப்பு. நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் இப்போ 10 லட்சம் அறிவிச்சிருக்க, அதை அறிவிக்காம கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட். அப்போ 10 லட்சம் ஈடாகுமா இந்த குடும்பத்துக்கு? எங்களுக்கு தேவை, நம்ம நாட்டு மாணவர்களுக்கு தேவை தைரியம். இந்த தைரியத்தை இந்த அரசாங்கமும் மந்திரிகளும் கொடுங்க முதல்ல. இந்த பணம்லாம் அதுக்கப்புறம் விஷயம். அது வந்து அதுக்கு ஒன்றதுக்கு யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு. 10 லட்சம் என்ன சார் 10 லட்சம்? அந்த பொண்ணுக்கு மதிப்பு என்ன ஆகும்? சூர்யா சுப்பிரமணியம் அவர் ஏதோ ஒரு பாதிப்பு, அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்னு டைட்டில் வச்சா கூட அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதனால் இந்த படத்தில் ஒரு நியாயமான கருத்தை, எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, ஆனால் படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நீங்கள் புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர், புது மியூசிக் டைரக்டர், கேமராமேன், நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமி. நம்ம என்ன இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பெரிய காயமாக இருக்கும். இதில் அந்த செய்தியை கேட்டோன்னே மனசு உறைஞ்சி போகுது. என்ன அது கொஞ்ச நாளில் இது கடந்து போகும்போது அடுத்து இன்னொன்று நிகழும். அதை நினச்சிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. சட்டம் சரியாக இருக்கணுங்க. நீங்கள் மற்ற கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், போதைப் பொருள் வைக்கிறான், இது வந்து அடுத்து இதுக்கு என்ன தண்டனை, கடும் தண்டனை வேணுங்க அடுத்த விஷயம். ஆனால் பலாத்காரம், ஒரு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணான்னா அவனுக்கு சிறை தண்டனை இருக்கக்கூடாதுங்க, மரண தண்டனை தான் இருக்கணும். நீங்கள் உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அது எல்லா டிவிலையும் அது டெலிகாஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும். நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நான் சொன்ன இது ஒன்றும் பிட்பாக்கெட் கேஸா, அது இல்லை கடவுதி திருடின கேஸா? தண்டனை கொடுக்குறதுக்கு எவன் திருந்துறான்? வருஷம் எத்தனை நடந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் நான் சொன்னேன், அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான
தண்டனை இல்லைங்கிறது தான் தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம். 9 வயசு சிறுமியை ஒருத்தன் கற்பழிச்சு கட்டி கொண்டுருக்கானா? ஏன் கொள்றான்? இப்போ சொல்கிறேன், அவனை பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க, இவனுக்கு 6 மாதம் 1 வருஷம் சிறை தண்டனைமாங்க, அவன் உள்ளே போவான். அதோடு நம்ம மறந்துடுவோம். 1 வருஷம் உள்ளே போவேன், எத்தனை மாதம் வெளியே வரும் அவங்களுக்கு தெரியாது. அவன் வெளியூர் தெரியுமா அவங்களுக்கு? அவன் உள்ளே எப்படி இருக்கான்னு தெரியுமா அவங்களுக்கு? இதை விட வசதியாக உள்ளே இருப்பான் சார். சார் வெளியே இருக்கிறத விட இந்த மாதிரி கற்பழிக்கல உள்ளே வர்றான், இதோட வசதியாக இருக்கா சார் உள்ள? அப்புறம் திருப்பி வருவான், இன்னொரு பொண்ணு கற்பழிப்போம், உள்ள ஜாலியாக இருப்போம் போவான். என்ன தண்டனை? இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது. மரண தண்டனை தான். வெட்டுங்கிறேன், வெட்டி சுட்டு கொள்ளுங்க நடு ரோட்டில் வச்சு. அப்போ அந்த மீடியாக்கில் ஒரு எல்லா மீடியாவுக்கும் போவோம், எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார். 2 விட நம்ம தண்டனை கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணு அவன் பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவுசெய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துங்க. அதுவும் இந்த மாதிரி 9 வயசு சிறுமியை கொண்டிருக்கானா மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் செஞ்ச மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு வெறி நாயை அடிச்சு கொள்ளணும் சார். நன்றி, வணக்கம்.